அலைகள் ஓய்ந்து விட்டது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அலைகள் ஓய்ந்து விட்டது. என் இனிய தமிழ் மக்களே, என்ன ஒரு கரகரப்பான குரல். ஆனா அந்த குரல் தமிழர்களின் இதயத்தை கட்டி போட்ட குரல். கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாக பயின்று வந்த இந்த பாரதி ராஜா அவர் படித்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் பல விதங்களில். அதுல இயக்குனர் இமயத்துடைய மைல்ஸ்டோன் அப்படின்னா அதுதாங்க. பாடல்களில் குரூப் டான்சர்ஸ் எல்லாருமே வெள்ளை உடையில இருப்பாங்க. இசைஞானியின் இசைக்கேற்ப அவர்களுடைய அசைவு. பாரதி ராஜாவின் 16 வயது நிலை அது வெறும் படம் அல்ல, மிகப்பெரிய பாடம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே. குற்ற பரம்பரை, கைரேகை சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பா, ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்றியவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பேரு அல்லிநகரம், ஆனா அது ஒரு கிராமம். தேனி மாவட்டம். சின்னசாமி எவ்வளவு பெரிய சாமியா மாறினாரு. ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் இந்த சமூகத்தை மாற்றுமா அப்படிங்கிற கேள்விக்கே நம்ம போக வேண்டியது இல்ல. அப்படி மாற்றி காமிச்சவரு தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அலைகள் ஓய்வதில்லைல அந்த நூலையும் சிலுவையையும் ஒட்டுக்கா கீழே போட்டாரு. தமிழ் சினிமால இப்படியெல்லாம் புரட்சி பண்ண முடியுமா? திராவிடம் பேசியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. கிராமத்தோட அழுக்க பத்தி பேசிக்கிட்டு இருந்த நகரத்துல கிராமம் அழகா இருக்குன்னு சொல்லி காட்டியவர் இல்ல, செல்லுலாய்டு கேமரால காமிச்சவரு தான் நம்ம பாரதி ராஜா. நாளைக்கு அவருடைய இறுதி மரியாதை, ஆனா அவருடைய முதல் மரியாதை என்னைக்கும் அவருக்கான மரியாதை இங்க நிலைத்தே நிற்கும். அந்த படத்துல சில கருத்து முரண்கள் இருந்தாலும் அந்த காலத்துக்கு அந்த படம் சிறந்த படமா தான் இருந்திருக்கு. நடிகர் திலகத்துக்கு நடக்க சொல்லி கற்றுக் கொடுத்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியையும் கண் முன்னாடி காமிச்சவரு தான் நம்ம நடிகர் திலகம். அந்த நடிகர் திலகத்தை நடக்க வச்சு ஒரு சினிமா எடுத்துட முடியுமா? அந்த படத்துடைய வெற்றிக்கு பலருடைய பங்களிப்பும் இருக்குங்க. மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரல் இவ்வளவு சிறப்பா இருக்கும்னு அந்த படத்துல இருந்துதான் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த படத்துடைய ஆடியோ கேசட் நிறைய சேல்ஸ் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்த ஆடியோ கேசட் எல்லாம் பாட்டு நேரடியா இருக்கும். ஆனா பாரதி ராஜா அவர்களுடைய படத்துல இருக்க பாடல்களுக்கு முன்னோட்டமா அவருடைய குரல் இருக்கும். அவருடைய கவிதை வரிகளும் அவருடைய கரகரப்பான குரலும் பாடல்களை விட அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாமே மறந்து போச்சுங்க. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த வார்த்தைய எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர்களுக்கெல்லாம் கட்டுப்படாத அந்த பட்டு நிலாவை இவர்கள் இப்படி உள்ளங்கையில் வந்து உட்கார வைத்தார்கள். ஓ, காதல் விளையாட்டில் நிலா கூட பொம்மையாகி விடுகிறதே. அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக. இப்படி கடலோர கவிதைகள்ல இருந்து பல படங்கள்ல இருக்கிற பாட்டுகளுக்கும் அவருடைய கவிதைகள் முன்னோடியா இருந்திருக்கு. எங்க புரட்சி தமிழன கதாநாயகனா நம்மளை பார்க்க வச்சதும் அவர் தான். முட்டம் சின்னப்பதாஸ் உண்மையாலுமே அந்த கேரக்டர் பாரதி ராஜா தாங்க. கிட்டத்தட்ட கல்லுக்குள் ஈரம்ல எப்படி அவர் நடிச்சிருப்பாரோ, சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் அதன் இசையும். ஒரு இயக்குனரா அந்த படம் ஃபுல்லா பாரதி ராஜாவை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போங்க. எனவே பேசுவோம். எங்களுடைய ஸ்கிரிப்டை நாங்க தயார் பண்ணும்போது கண்டிப்பா வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாதும் பாரதி ராஜா வருவாருங்க. அதுவும் ஒரே படத்துல இருந்து ஒரே டயலாக்ல இருந்து வருவாருங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். ஒரு சில டைம் நான் கூட அந்த ஃபீல் இல்லாம ஏதோ பேசுவேன். அப்ப அவர் சொல்லுவாரு, இல்லம்மா இன்னும் கொஞ்சம் ஃபீல் வேணுமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட அந்த சீனை அவரும் நிறைய தடவை பார்த்திருப்பாரு, என்னையும் அதை பார்க்க சொல்லி சொல்லுவாரு. அந்த சீன்ல பாக்யராஜ் நல்ல எக்ஸ்பிரஷனோட நடிச்சிருப்பாரு. ராதிகாவுக்கு அழுக வரல அப்படிங்கும் போது அடிச்சு கூட அழுகைய வர வச்சிருப்பாரு. ஆனா அந்த சீனுக்கு உயிர் கொடுத்தவர், எக்ஸ்பிரஷனே கொடுக்காத பாரதி ராஜா. இமய மூடாம அந்த சீனை உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பாரதி ராஜா கிட்ட எங்களுக்கு இருந்த வருத்தம் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட அவன் சிகரெட்டோட தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். சிகரெட் பிடிச்சாதான் போட்டோ எடுக்க முடியும்னு பாரதி ராஜா சொல்லல. ஆனா பாரதி ராஜாவுடைய எல்லா காட்சிகள்லயும் சிகரெட் இருந்துகிட்டே இருந்ததுங்க. தாவணி கனவுகள் அந்த சீன்ல இன்னும் இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கிறேன். நம்ம பாரதி ராஜா தமிழ் இண்டஸ்ட்ரியவே ரொம்ப ரொம்ப பெட்டரான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போனாரு. அவர் அந்த ஒரு சீனை பெட்டரா எதிர்பார்க்கல,
மொத்த சினிமாவையும் பெட்டரா தான் எதிர்பார்த்தாரு. சிலர்னால ஏத்துக்க முடியாத உண்மை என்னன்னா, பாரதி ராஜாவுடைய வருகைக்கு அப்புறம்தான் பார்ப்பனர் கையில இருந்த சினிமாவை சூத்திரன் கைக்கு கைமாற்றப்பட்டது. இல்லைன்னா பரட்டையெல்லாம் பெரியாளா இருக்க முடியுமா? கொட்டுப்பட்டாலும் மோதிரம் கையால கொட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நிறைய பேத்த கொட்டி இருக்காராமா. தாய்க்கிழவி ராதிகா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கு காரணம் அவங்க நிறைய கொட்டு வாங்கியிருக்காங்க. பாரதி ராஜா நிறைய ராவ அறிமுகப்படுத்தி இருக்காரு. அந்த அத்தனை ராக்களும் தமிழ் சினிமாவினுடைய ரத்தினங்களா தான் இருந்திருக்கு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு சகாப்தம். வேதம் புதிது. வேதத்தை புதுசா எழுதுனாங்க. தன்னோட சுயசாதி பெருமைய கழட்டி போட முடிஞ்ச பாரதி ராஜாவால, அதாவது பாலுத்தேவரா இருந்தவரு கரையேறும் போது பாலுவாக கரையேறிட்டாரு. ஆனா அந்த கேள்வி கேட்ட பையன் தோல்ல இருந்த நூலை கழட்டாம விட்டுட்டாரு. சரி, அந்த காலத்துல அதுவே புரட்சி, அப்படி எடுத்துக்குவோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே எங்கனால கோர்வையா பேச முடியாது. கிழக்கே போகும் ரயிலில் நம்மை ஏற்றி, கல்லுக்குள் இருக்கும் ஈரத்தை காட்டி, 16 வயதினிலே மயிலோடு நம்மை ஆட்டி, ஓயாத அலைகள்ல நம்மளை குளிப்பாட்டி, அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லி இன்னைக்கு அலை ஓய்ந்திருக்கிறது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அலை ஓய்ந்திருக்கிறது. ஆனாலும் இயக்குனர் இமயம் இயக்குனர் இமயமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். எங்கள் பாரதி ராஜாவினுடைய புகழ் ஓங்குக. பாரதி ராஜாவை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா பேசுவாங்க. பாரதி ராஜாவுக்கு வணக்கம்.